மனுஷன் மறுபடியும் இந்த பூமியில் பிறக்கக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். 100 பேர் இருக்கிறான், 20 பேர் சந்தோஷமாக வாழறோம், சொத்து சுகம் நிம்மதியாக இருக்கிறோம். 80 பேர் துன்பப்படுறோம். அந்த 20 பேர் என்ன பண்ண நினைக்கிறான், மறுபடியும் பிறந்து நான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் 80 பேர் என்ன நினைக்கிறான், எதுக்கு பிறந்தேன், இருக்கிறத விட செத்து போகலான்னு நினைக்கிறான். ஆனால் சாவும் முடியல, வாழவும் முடியல, துன்பப்பட்டு மடியிறோம். ஆனால் இந்த பிறப்பு வானான்னு நினைக்கிறான். நினைச்சா மட்டும் போதாது. அந்த நினைப்பை பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்னென்ன செய்தால் பிறக்க மாட்டோம் அப்படின்றத சிவவாய்க்கர் சொல்கிறார். கறந்த பால் முளை புகா. மாடு நின்றா மடியில் பால் இருக்கும், ஆனால் கறந்துட்டா திருப்பி ஊற்ற முடியாது. அதில் கடைந்த வெண்ணெய் மோர் புகா. மோர்ன்னு இருந்ததுன்னா அதில் வெண்ணெய் இருக்கும், ஆனால் அதே மோரில் இருந்த வெண்ணெயை கடைஞ்சி எடுத்துட்டீங்கன்னா திருப்பி அந்த மோரோட அந்த வெண்ணெய் ஒட்டாது இல்லையா? அப்போது கடைந்த பால் முறை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. சங்குன்னு ஒன்று இருந்ததுன்னா சும்மா தரையில் வச்சுருந்தா உன்னு ஒரு சத்தம் வந்துன்னு இருக்கும். அதை தூள் தூளாக ஒட்டணுமா, ஒட்டிட்டா சத்தம் வராதான். உதிர்ந்த காய்கனி பூ மரம் புகா. மரத்தில் மரம் இருந்தால் காய்கனி புகா. மரத்தில் மரம் இருந்தால் காய்கனி இருக்கும், ஆனால் அது கொட்டி போச்சுன்னா அறுத்துட்டிங்கன்னா திருப்பி அதில் ஒட்ட வைக்க முடியாது. மனுஷனுடைய நிலையை அப்படி ஆக்கணும். அப்படி ஆனால் கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உணர்ந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி மரம் புகா. இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறப்பதில்லை. அவன் ஜத்தாதான் பிறக்கிறதில்லை. அப்போ மனசுன்னு இருந்தால் ஆசை இருக்கும். ஆசை அழிச்சின்னா தான் உனக்கு பிறப்பு நிற்கும். ஆசை அழியாத பிறப்பு நிற்காது. அப்போ ஆசையை ஒரே நேரத்தில் அழிக்க முடியுமானா, ஒரே நேரத்தில் அழிச்சா நம்ம செத்து போயிடுவோம். ஒன்னொன்னே பொண்டாட்டியா வேணாம், பிள்ளையா வேணாம், சொத்தா வேணாம், பணமா வேணாம் அப்படின்னு ஒன்னொன்னையா கழிச்சின்னு வந்து எதுவுமே வேணாம், இறைவா நீ மட்டும் ஓணும் நின்னா அவனுக்கு மட்டும் பிறப்பு நிற்கும், மற்றவனுக்கெல்லாம் நிற்காது. அதனால அந்த மாதிரி சொல்றாரு. சரிப்பா, நீ இவ்வளோ பெரிய ஆள், இப்படிலாம் வாழற பெரிய பணக்காரன், உந்து எந்துன்னு சொல்லின்னுக்கிற, ஊர்லேயே நீ தான் பணக்காரன் பேர் எடுத்துன்னுக்கிற. ஆனால் இது ஏதாவது ஒரு பொருள் உன் கூட வருமானா ஒன்றுமே வராது. அதுக்காக சொல்றாரு, நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலந்து நின்றிடும், ஆழமுண்ட கண்டனார் பாதம் அம்மை பாதம் உண்மையே. பெரிய வீடு கட்டிக்கிற, காற்று கூட உள்ள நுழையாது, ஆனால் ஏமா வந்து பூந்துருவானே. ஆனால் அவன் வந்து போகும்போது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கை பசந்து நிற்பியே. அதை வாழும்போதே உன் ஊட்டம் முதல்ல சீர் பண்ணிக்கோ, இறைவனை தேடிக்கோ, அப்போ யம பயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. யார் எத்தனை பேரால இப்படி இருக்க முடியும்? இதை சொன்னோம்னா முடியல, மனுஷனால செய்ய முடியல, கஷ்டப்படுறான்.